ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு முத்தியாவரம் இந்த பகுதியிலே வாழ்கின்ற உப்பு தொழில் செய்து கொண்டு இருக்கிற கிட்டத்தட்ட 1937 இந்த உப்பளத்தை அமைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அந்த உப்பள தொழில் கிட்டத்தட்ட அந்த உப்பளத்தை நம்பி ஒரு 15,000 தொழிலாளர்களும் 80,000 அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 80,000 அதைத்தான் வைத்து பிழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய வாழ்வாதாரமும் கூட. இந்த உப்பளங்களை மத்திய மாநில அரசுகள் அழித்து வேறொரு தொழிலை உண்டு பண்ணுவதற்கு அந்நியர்களுக்கு கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி இந்த உப்பளங்களை அழிக்கக்கூடாது. இது காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட உப்பு சத்தியாகிரக போராட்டத்தையே நடத்தி உப்பை அவர் நிலைநாட்டியவர் தான் மகாத்மா காந்தி அவர்கள். அந்த வழியிலே எங்கள் முன்னோர்கள் அந்த உப்பளத்தை அமைத்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை வாழ்வாதாரமாகத்தான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இதிலையும் விலை கிடைக்காட்டாலும் கூட நாங்கள் அதிலே பாடுபட்டு அந்த இதை வைத்து சமாளித்து கொண்டிருக்கிறோம். இதில் இன்னொரு தொழிலை கொண்டு வருவோமானால் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு துரோகம் செய்கிறது என்றுதான் அர்த்தம். அதனால் இந்த தொழிலாளர்களுடைய நலனை கருதி இந்த பகுதியிலே உப்பு தொழிலை மேம்படுத்த அரசுக்கு நான் உதவி கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுடைய உப்பு தொழிலையே நசுக்கும் ஒரு தருவாயில் இருக்கிறார்கள். 2013 இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்போதைய இதிலே கிட்டத்தட்ட எங்களுக்கு நாங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்த உடனே இந்த திட்டத்தை கைவிட்டார்கள். அதே மாதிரி இப்போ 2025 இந்த செயலை செய்யணும்னு நினைக்கிறார்கள். ஆனால் இதுக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இந்த தொழிலுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன், இந்த தொழிலை நான் உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1993 முள்ளக்காடில் பிரச்சாரம் செய்ய நேரத்திலே உப்பு தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டேன். இதை உங்களுக்கெல்லாம் பட்டா போட்டு தருகிறேன் என்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பட்டா போட்டு தருகிறோம் என்று சொன்னார்கள். அதெல்லாம் காற்றில் பறக்க விட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கும் முயற்சியில ஈடுபட்ட மாதிரி இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒருபோதும் இந்த அழிவிற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டம் 14ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை அன்னைக்கு மிக பெரிய அளவிலே நடைபெறுகிறது. இந்த போராட்டம் அன்றோட முடியாது. இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லி எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தர வேண்டும். மிக தாழ்மையுடன் முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நாங்கள் செய்து கொண்டிருக்கிற உப்பு தொழில் இடத்திலே கப்பல் கட்டும் தளம் கொண்டு வருவதாக இருக்கிறார்கள். அந்நியர்களை கொண்டு இறக்கி இதை நாம் ஒருபோது அறிவிக்க முடியாது. ஏன் என்றால் இதில் உப்பு தான் நாட்டிலே தூத்துக்குடி என்றால் உப்பு தான் முக்கிய தத்துவம். குஜராத்துக்கு அடுத்தபடியாக உப்பு உற்பத்தியிலே கூடியது தூத்துக்குடியிலும் கூட இந்தியாவிலே எல்லா குஜராத் எங்கே தயார் பண்ணாலும் தூத்துக்குடி உப்புக்குத்தான் மரியாதை இருக்கிறது. அந்த அளவுக்கே அந்த மரியாதையோடு அந்த உப்பை நாங்கள் பக்குவப்படுத்தி தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த தொழிலை அழித்து கப்பல் கட்டும் தளம் அமைத்தால் நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம், நாங்கள் விடமாட்டோம். பெரிய அளவிலே போராட்டத்தை முன்னின்று நடத்தி இதை நாங்கள் நீங்க வெற்றி பெறதுக்கு நீங்க தான் ஆதரிக்க வேண்டும். ஆகையால் முதலமைச்சர் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். எஸ் ரகுபதி, முள்ளக்காடு.